வேலண்டைன்ஸ் டே. இப்போ ஸ்னோ ஃபாலும் ஆயிட்டு இருந்துச்சு. என்ன சாப்பு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த நேச்சர் எங்களுக்கு சூப்பரா சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு. வாங்க காமிக்கிறேன். ஓபன் பண்ண போல பாருங்க. எந்திரிச்ச உடனே நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தபோது ஸ்னோ ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வழுக்காமல் இருக்கணும்னு சால் போட்டு நடக்கிற இடத்த மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் காலையில் எந்திரிச்சு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. அப்போ ஸ்னோ ஃபாலும் ஆகிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி. இப்போ நம்ம வெளியே போய் ஸ்னோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். வாங்க போலாம். சரி. நாங்கள் இருக்க இந்த ஊரில் வந்து எப்பவுமே ஸ்னோ வராது, எப்பயாவது தான் ஸ்னோ வரும். அந்த மாதிரி ஸ்னோ வரும்போது ஸ்கூலு காலேஜ் அதெல்லாம் லீவ் விட்டுருவாங்க. நம்ம ஊரில் மழை பெஞ்சா லீவ் விடுவாங்களா, அந்த மாதிரி. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு கர்டைன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்னோ மாதிரி அப்படியே நானும் உறைஞ்சு போயிட்டேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்னோ வர்றது நல்லா இருக்குல்ல. ஸ்னோமேன் பண்ணலாமா? ஸ்னோமேன் பண்ண ட்ரை பண்ணா அது இங்கே இந்த பிள்ளையார பிடிச்சி வைப்பாங்களா, அந்த மாதிரி வந்துருச்சு. ஸ்னோ கம்மியா இருக்கறனால வரமாட்டேங்குது. ஹலோ, இந்தாங்க பிடிங்க. இரு வரேன். நம்ம கிறிஸ்மஸ்க்கு லாவன்வர்த் போனோம்ல, அந்த அளவுக்கு இங்க ஸ்னோவும் இல்ல குளிரும் இல்ல, ரெண்டுமே கம்மியா தான் இருக்கு. ஏங்க வீட்டுக்கு போய் சூடாக ஒரு கப் காஃபி குடிக்கலாமா? அவ்வளோதாங்க, ஸ்னோ கம்மியா வந்ததுனால ஸ்னோலாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு நாங்க வேலண்டைன்ஸ் டேட்டுக்கு தான் போறோம். ஸோ இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு டின்னருக்கு எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம், வாங்க உள்ள போறோம். ஹலோ. இந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ரிசர்வேஷன் இல்லாமல் வர முடியாது. ஸோ நாங்கள் 3 நாளைக்கு முன்னாடியே இங்கே டேபிள் புக் பண்ணிட்டோம். இதுதான் எங்களுக்கு அலாட் பண்ண டேபிள். ஆமாம், நானும் காலையிலேருந்து பார்க்குறேன். நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு எதுவும் கிஃப்ட் கொடுத்த மாதிரியே தெரியலையே. இன்னைக்கு எனக்கு கிஃப்ட் இருக்கா இல்லையா? நானே ஒரு கிஃப்ட், தனியாக எதுக்கு கிஃப்ட்? என்ன சாப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கேன். யூஸ்வலாக லாட்டின் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த டோட்டலா சிப்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. அது வந்துருச்சு, சாப்பிட்டு பார்த்துக்கலாம். காசுமா இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இதுதான் ஃபேமஸான சூப்புன்னு சொன்னாங்க. நல்லா தான் இருக்கு, க்ரீமியாக இருக்கு. தண்ணி மாதிரி இல்லை, நம்ம ஊர் மாதிரி க்ரீமியாக இருக்கு, நல்லா தான் இருக்கு. இதுக்காக உப்பே இல்லைப்பா. மஷ்ரூமு, கார்னு, ப்ரானு எண்ணி போடுவாங்க, கம்மியாக இருக்கு. நல்லா இருக்கும் மெக்சிகன் ஃப்ரை. நம்ம ஊர் ஸ்ப்ரிங் ரோல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. ஓ, சர்க்கரையே இல்லை. சர்க்கரை வாங்கி கலக்கிக்கலாமா? இரு வாங்கிக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் இந்த ஊர்லேயே இருக்க ஃபேமஸான மெக்சிகன் ரெஸ்டாரண்ட். அமெரிக்காவில் மெக்சிகன் ஃபுட் தான் நம்ம ஊருக்கு கொஞ்சம் ஈக்குவலாக ஸ்பைசியாக இருக்கும்.
இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஆனால் பாருக்கு செப்பரேட்டாக அந்த சைடு ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. ரெஸ்டாரண்ட் செக்ஷன் மாதிரியே பார் செக்ஷன்லேயும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே காலையிலேயே ஸ்னோவில் ஜாலியாக ஃபன்னாக ஆரம்பித்து கடைசியில் நல்ல ஃபுட்டோட இந்த டேவே ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.